ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆக்னஸ் டில்ஸ் சேனல். நான் உங்கள் ஆக்னஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் திருச்சி கிளம்புறேன். நைட்டு 11:30க்கு கிளம்புறேன். ஸோ கிளாம்பாக்கம் தான் போனேன். கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கே திருச்சி பஸ் தேடி ஏறியாச்சு. மார்னிங் 5 o'clockலாம் திருச்சி வந்து விட்டுட்டாங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே எனக்கு புதுசாக வேறு கட்டியிருந்தாங்க போல், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு 6:30க்கெலாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கினேன். கொஞ்சம் நேரம், ஏன்னா நைட்டு பஸ்ஸில் தூக்கமே இல்லை. தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வெளியில் கொஞ்சம் அட்மாஸ்பியர் பார்த்தேன். பக்கத்தில் வந்து சின்ன மலை இருந்துச்சு. அந்த மலையில் ஒரு முருகன் கோவில் கூட இருந்துச்சு. அந்த மலை இருந்தனால கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட். அந்த பேட்ஸோட சவுண்ட்ஸு, அந்த அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருந்தாலே நம்ம கொஞ்சம் நேரம் நின்று கேட்டுட்ருப்போம். அந்த மாதிரி நானும் அடிக்கடி பால்கனி வந்து அதை பார்த்துட்டே இருந்தேன். அந்த கிளைமேட்டை நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா மதியம் நல்லா கொஞ்சம் சமையல் செஞ்சோம். நான் தான் சமையல் செஞ்சேன். சிக்கன் கறி செஞ்சுட்டு அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களாம் தூத்துக்குடியிலேருந்து வந்திருந்தாங்க. நான் சென்னையிலேருந்து திருச்சி போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு போய் கூப்பிட்டுட்டு அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பணும். பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சர்ச்சு வந்துட்டு பிலிப்பு புனிதர் கோவில். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் திருச்சிக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு அந்த போர்டெலாம் இருக்கணும், அந்த மாதிரி தான் பார்த்துட்டு போகிறதா. திருச்சிக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருச்சிக்குள்ளே போயிருக்கேன். நான் திருச்சி சுற்றி பார்க்குறேன். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் வந்து ஒரு மரம் நின்றுச்சு. அப்பா தான் அது வந்துட்டு கருப்பட்டி பழம் அப்படி சொன்னாங்க. எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் அந்த பேர் நான் கேள்விப்படுறேன், கருப்பட்டி பழம் அப்படின்னு. எனக்கு அதோட உண்மையான பேர் என்னென்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த பழம் நான் காட்டுறேன். உள்ளே வந்து பீடம்லாம் இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அந்த மரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். என்னதுப்பா? என்ன பழம்ப்பா? கருப்பட்டி பழமா? எப்படி சாப்பிட்ணும்? அப்படியே வாயில் வச்சிடலாமா? இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கருப்பட்டி பழமா எங்கள் அப்பா சொல்கிறாங்க. இதை அப்படியே சாப்பிட்லாமா? ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்கு கைஸ். இதுதான் அந்த கருப்பட்டி, அதோட பூவு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து எங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு பேர் கருப்பட்டி பழம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர், இந்த மரத்தோட பேர் என்ன, இந்த பழத்தோட பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதோட உண்மையான பெயர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள், ஓகேவா? இது வந்து அந்த வாசம், கருப்பட்டி வாசோட அவ்வளோ இனிப்பாக இருக்கிறனால அதுக்கு பேர் கருப்பட்டி பழம்னு எங்கள் ஊரில் சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது பாருலண்ணா கோயில். உண்மையிலே சூப்பராக இருக்குப்பா. ஏக்கா எங்கிட்டு இருப்பாங்க இது எடுத்துட்டீங்கன்னா எப்சிதா கருப்பட்டி பழமா? ஏய் பிதுக்காத வந்துடும். அந்த கருப்பட்டி டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே நல்லா இருக்கும். எப்சியப்பா கொடுங்களேன். அந்த பாரு கருப்பட்டி மாதிரியே இருக்குது. வாயில் வை சொல்கிறேன். எப்சிப்பா அப்படியே வாயில வை. அந்த பச்சை காம்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வாயில வை. எப்படி இருக்கு சொல்றேன்ல. எப்பா அப்பா அம்மா ஏமா நீங்க அப்பாட அப்பா. நான் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன்ல, ஒரு மலை இருக்குது பக்கத்துலன்னு சொல்லிட்டு. அது இந்த மலை தான். இந்த கோயிலுக்கு மேலே ஒரு முருகர் கோவிலும் இருக்குது. மலை இருக்கிறனால என்னன்னு தெரில, கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே மலை சாரல் பெஞ்சிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ஊரே. ஸோ இப்போ அந்த மலையை தான் நாங்கள் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பாறையாக தான் இருந்துச்சு. பாறையும் இருந்துச்சு, செடி நிறையாவும் இருந்துச்சு. அப்பா எங்களை கூப்பிட்டு போனாங்க. அம்மாவுக்கு வந்து கால் ரொம்ப வலிங்கிறதுனால கீழே உட்காந்துட்டாங்க. நாங்கள் தான் மேலே போனோம். போயிட்டு அந்த பாறையிலலாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, இங்கே வந்து இந்த நம்ம சென்னை அப்புறம் அந்த தூத்துக்குடி அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து நம்ம விராலிமலை அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே மேலேருந்து பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேங்க, வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. தூரத்தில் தெரியுற அந்த மலை, அந்த பனிமூட்டத்தோடு தெரியுற மலைலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஏன்னா அது ரொம்ப உயரமாக இருந்துச்சா, அங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல் சிட்டியே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்களேன்.
ஸோ எனக்கு இந்த மாதிரி இந்த நேச்சர் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே நின்றுட்டு நாங்களும் மற்றவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம். ஸோ எங்களுக்கும் மற்றவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். கீழே வந்து அப்பா எங்களுக்கு வந்து பொங்கல் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பூக்கடையில் நாங்கள் கொஞ்சம் பூலாம் வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் நல்லா ஸ்நாக்ஸ் கடையில் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம். நைட்டுக்கு வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மட்டன் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டேன். எனக்கு நைட்டு 10:30க்கு பஸ்ஸு. ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ கிளம்பிட்டு திருச்சியில் 10:30க்கு பஸ் ஏறிட்டேன். மார்னிங் வந்துட்டு இங்கே கிளம்பாக்கிறதுக்கு 5 o'clockலாம் வந்துருச்சு. வந்துட்டு அவசரமாக திரும்ப வேலை கிளம்பி ஓடிட்டேன். ஒரு 1 டே பிரேக்கில் சண்டேல அப்படியே ஃபேமிலியை பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுவும் திருச்சி வந்து நான் போகாத ஊர், அதை போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த மெமரபுள் டே. அந்த ஒரு அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். பாய் பாய்.